ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா ஒரு சோலோ ரேங்க் புஷ் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் ஒரு 4 இடத்த கொடுத்துருக்கேன். இந்த 4 இடத்துல எப்படி ஒரு எனிமி வந்துடுவான், அது ஈஸியாக அடிக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஈஸியாக அடிக்கணும்னா நீங்கள் ஒரு அந்த ஃபால்கோ பெட் வச்சு தான் உடனே இறங்க முடியும் கைஸ். அதான் அந்த பெட்டை யூஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்சிபிக்கு கீழே கரெக்டாக இடம் இருக்கும். அதுக்கு கீழே 2 வீடும் இருக்கும். அந்த வீட்லேயும் எனிமி இறங்குவாங்க. அதில் நீங்கள் பார்த்து தான் ஆட முடியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப்டவுன் இடத்துல எப்படி ஒரு எனிமி இறங்குவாங்க. அது ஈஸியாக அடிக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபால்கோ பெட் வச்சிருந்தாலும் எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ஃபால்கோ பெட் தான் எல்லாமே இருக்குது. அப்படி இதெல்லாம் நீங்கள் டூஆர்டே விளையாடணுன்னா நீங்கள் பீக் தான் வரணும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பீக் தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் இது வந்து டபுள் டோரில் வீட்டில் நீங்கள் விளையாண்டாலே போதும், மோஸ்ட்டாக கில் எடுத்துடலாம். ஆனால் டபுள் டோரில் நிறைய எனிமி வருவான். எல் ஷேப்பில் வேண்டாங்க, எல் ஷேப்பில் இருந்தால் ஈஸியாக அடிச்சிருவான் மேலேருந்து பீக்கு மேலே. அதனால் அந்த இடம் வேண்டாம். அந்த வீடு எடுத்துங்க. இது டபுள் டோர் எடுத்துங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கிளாக் டோர் இறங்கி ஆடுவேன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இடம். அதே மாதிரி வீடு தான் இதில் ரிம்னா வில்லேஜில் இருக்குது கைஸ். இது எப்படி தான் ஒரு